நமக்கு இங்கே போதிக்கக்கூடிய வார்த்தை வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் வசன ஆதாரத்தோடு போதிக்கப்படுறதுனால நம்மளால் அதை சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆமாம் இல்லை, நம்ம அது வரைக்கும் நாம் ஒரு தவறான புரிதலோடு இருந்தால் கூட வசனத்தின்படி நமக்கு உணர்த்தப்படும் போது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆமாம் இல்லை, இதை நம்ம எவ்வளவு நாள் நம்ம தவறான ஒரு புரிதலோடு இருந்தோம், கர்த்தர் எவ்வளவு நமக்கு அதை புரிய வச்சுருக்காங்கன்னு அதை புரிந்து கொள்ளும்போது உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது, நம்மளுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் வருது, கர்த்தரை அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய அந்த வேத தியானத்தை அசட்டை பண்ணாமல் அப்போதைக்கு கேட்க முடியாமல் இருந்தால் கூட நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த நேரம் ஒதுக்கி அந்த வேத தியானத்துக்குன்னு நம்ம டைம் கொடுத்து அதை கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்தை பார்ப்போம், இன்னும் முன்னேறுவோம், ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல இருப்போம், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்போம். அதற்காக தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்காங்க, சூஸ்